ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். பாட்டிமா, எஸ்பி சார். வணக்கம்மா. வணக்கம். என் பேர் சீனிவாசன். இந்த பொண்ணு என் பொண்ணு லதா. உட்காருங்க அங்கிள். தேங்க்ஸ். உட்காருங்க. தம்பி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இதை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஒரு சுபகாரியத்தை பத்தி பேச வந்திருக்கேன். என்னது? அதான் உங்க பேரனுக்கு என் பொண்ணுக்கு திருமணம் பண்ற விஷயத்தை பத்தி பெரியவங்க உங்ககிட்ட பேசலாம்னு. என் பொண்ணு உங்க பேரனை தான் விரும்புறா. அப்போ உங்க பேர விருப்பம் என்னவோ? எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. இதோ பாருப்பா, எங்க வீட்டுல எதுவா இருந்தாலும் எல்லாரும் கலந்துதான் நாங்க முடிவெடுப்போம். தம்பி ராஜாவும் இங்க வந்துடட்டும். ஜெயில இருந்து எனக்கு தெரியுமா, அதனால தான் அவர் வரத்துக்குள்ள நாம நமக்குள்ள பேசி முடிவு பண்ணிட்டா அவர் வந்ததும் சொல்லிடுவோம். அவன் வந்து சொல்ல போற பதில் தான் நாங்க எல்லாரும் எடுக்கிற முடிவா இருக்கும் தம்பி. அம்மா அம்மா, சித்தப்பா வந்துட்டாரு. வந்துச்சு ஐயா. உன்னை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு 100 வயசு ஐயா. எப்படி இருக்கண்ணே? எஸ்பி சார், கொஞ்சம் என்னோட வரீங்களா? நான் உங்ககிட்ட தனியா பேசணும். Why not? Sure. வா தம்பி. என்ன இது புது கதை? என்ன தம்பி இது? இது கூட உனக்கு தெரியாதா? நிச்சயதார்த்தம். போலீஸ்காரனா இருந்தும் கொலகாரங்களுக்கு சப்போர்ட் பண்ற உன்னோட சம்பந்தம் வச்சுக்கணும்னா எங்க வீட்டுல மனுஷங்க மட்டும் இல்ல, நாய் கூட உன்னை 10 மைலுக்கு அந்த பக்கம் துரத்தும். என் அந்தஸ்துக்கும் உங்க தரித்திரத்துக்கும் 100 மைல் இடைவெளி இருக்குன்னு தெரிஞ்சும் கூட நான் உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? உன் அண்ணன் கலெக்டராக போறதால. தெரியும். கலெக்டர் மாப்பிள்ள கையில இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம குற்றங்களை செய்யலாங்கிற ஓ அயோக்கிய புத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். நான் அயோக்கியன்னு புரிஞ்சுக்கிட்டேன்ல. இப்ப இந்த சம்பந்தத்துக்கு குறுக்க வந்தேன்னு வச்சுக்கோ. என்ன செய்வேன்? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வந்திருக்க. உன்னை தீத்து கட்டிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு நான் தயார். பாரு தம்பி, யாரும் கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னால அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை என்கொயரி செஞ்சு போலீஸ் ரிப்போர்ட் அனுப்பணும். இங்க பாரு, இது உங்க அண்ணனை பத்தி என்கொயரி செஞ்சு என்ன ரிப்போர்ட் அனுப்ப சொல்லி கவர்மெண்ட் எனக்கு எழுதின லெட்டர். நீ செய்யாத குற்றத்தை சுமந்துகிட்டு அந்த பணத்தால தான் உங்க அண்ணனை படிக்க வச்சேன்னு நான் என்கொயரில தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களது தியாகம் பண்ண ஃபேமிலின்னு எழுதினேன்னு வச்சுக்க, உங்க அண்ணன் கலெக்டர் ஆவர். இல்ல குற்றம் பண்ண ஃபேமிலின்னு எழுதினேன்னு வச்சுக்க, பில் கலெக்டர் கூட ஆக மாட்டார். இப்போ உங்க அண்ணன் கலெக்டர் வேலைக்கு போகணுமா இல்ல காவடி தூக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. நான் வரேன். உள்ள எனக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வரேன்.